ஹடா மிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம யாரோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா ஜிமின்ஷியோடது. இந்த டைட்டில் இஸ் பிஸ்னஸ் ப்ரொபோசல். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்கள் அப்பா அம்மாவும் ஜிமினோட அப்பா அம்மாவும் திக் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீடும் அவன் வீடும் பக்கத்தில் தான் இருக்கும். இதனாலலாம் உங்களுக்கும் ஜிமினுக்கும் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க, அதுதான் தப்பு. உங்களுக்கு ஜிமினை கண்டா சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா உங்கள் வீட்டில் ஏதோ அவன் தான் உங்கள் அம்மா அப்பாவோட சொந்த பையன் மாதிரி தான் அவனை ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களை வந்து ஏதோ தத்துக்கு எடுத்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜிமின் வீட்டில் நீங்கள் தான் அங்கே செல்ல பிள்ளை. ஜிமினுக்கு உங்களை பிடிக்காது, பட் இருந்தாலும் அவன் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பான். பட் வெளில காட்டிக்க மாட்டான். இதுதான் அவன் கேரக்டர். பட் நீங்கள் ரொம்ப பொசசிவான ஒரு கேரக்டர். உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருச்சு, அது உங்களுதுன்னா அதை வேறு யாராக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு பொசசிவான பொண்ணு தான் நீங்கள். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஜிமினை காட்டினா அவன் ரூமில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்க அப்பா, ஜிமின் ஃப்ரீயாக இருக்கியாப்பா? ஆமாப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஹாலுக்கு வரியா? இதோ வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹாலுக்கு போகிறான். இப்போ அவங்க அப்பா சோஃபாவில் உட்காந்துட்டு, அப்பா ஜிமின், நான் என்னோடய சிஇஓ பொசிஷனுக்கு ரெசிக்னேஷன் கொடுக்கலான் இருக்கேன். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம். அப்போனா அந்த சிஇஓ பொசிஷனை நான் டேக் ஓவர் பண்ணிக்கலாமாப்பா? அதில் தான் நான் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கேன். என்ன அது? நீ ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்றல, நாளைக்கு 5 o'clock அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என் முன்னாடி காட்டிட்டு 1 monthக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நீ என்னோடய பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். தென் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ நீ என் பொசிஷனை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னப்பா? நீ லவ் பண்ணுற பொண்ணை கூட்டிகிட்டு வந்தா கண்டிப்பாக 1 year வரைக்கும் எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும். அந்த 1 year முடிஞ்சக்கு அப்புறம்தான் நான் உனக்கு என் பிஸ்னஸை ஃபுல்லாக தருவேன். அது வரைக்கும் கிடையாது. ஜிமின் அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். ஏன்னா அவன் எந்த பொண்ணையும் லவ் பண்ணலை. மேரேஜ்லேருந்து தப்பிக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். இப்போ அதுவே வந்து பெரிய வினையாக நிற்கிது அவனுக்கு. இப்போ அவங்க அப்பா, ஹே ஜிமின், அப்பா நாளைக்கு ஷார்ப்பாக 6 மணிக்கு அந்த பொண்ணு இங்கே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்பா பார்க்குற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. ஐயோ ஜிமின், என்னடா இப்படி வந்து நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அவன் கார்டன் ஏரியாவுக்கு போகிறான். அப்படியே ஆல்டர்னேட்டிவாக உங்கள் வீட்டில் பார்த்தா, ஹே வயன், துவைக்க தான் உனக்கு துப்பு இல்லை, அட்லீஸ்ட் அந்த காயப்பட்ட துணியை எடுத்துகிட்டு வரதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லையா? எதுக்குமா சும்மா கத்திட்டே இருக்க? ஆமாம், கத்தாமல் எனக்கு கொஞ்சுவாங்களா உன்னை? 7 கழுத வயசாகுது, ஒரு வேலை செய்ய தெரியுதா உனக்கு? போய் துணி எடுத்துட்டு வா. நான்லாம் அத்தை வயிற்றில் பிறந்திருக்க வேண்டியது, உங்கள் வயிற்றில் வந்து பிறந்துட்டு நான் பாடுற பாடு இருக்கியா? ஐயோ அப்படின்னு நீங்கள் முணங்கிட்டே மாடிக்கு போகிறீங்க. அப்படியே துணி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு துணி அப்படியே ஜிமின் வீட்டு கார்டனில் விழுந்துருது. நீங்கள் அதை எட்டி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டு போய் அந்த துணியெலாம் வச்சுட்டு இப்போ கார்டன் ஏரியாவுக்கு நீங்கள் வரீங்க. ஜிமினும் அங்கே தான் நின்று ஏதோ யோசிச்சுட்ருக்கான். நீங்கள் அவனை கிராஸ் பண்ணி போய் அந்த துணியை எடுத்துகிட்டு அப்படியே திரும்பும்போது ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று உங்கள் ஷோல்டர் 2த்தையும் பிடிச்சிட்டு, ஒயன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்லை ஜிமின், என் காதில் ஒழுகுமா விழுகல, என்ன சொன்ன? நீ கரெக்டாக தாண்டி கேட்ட. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இதோ பாரு ஜிமின், உன்னை கல்யாணம் பண்ணுறதும் இதோ அங்கே இருக்க கிணறு இருக்குல்ல, அதில் விழுந்து நான் சாகிறதும் ஒன்று தான், கைவிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக நகர்ந்து போகிறீங்க. அப்போ ஜிமின், ஒயன், இது ரொம்ப சீரியஸான விஷயம். என்ன சீரியஸாக இருந்தாலும் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஜிமின். ஒயன், கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டாது போடி, நான் உனக்கு எத்தனை ஹெல்ப் பண்ணியிருப்பேன், உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேட்டதும் நீங்கள் நின்றுட்டு திரும்பி பார்த்து, சரி சொல்லு என்ன மேட்ரு அப்படின்னதும் அவனும் எல்லாமே சொல்கிறான். ஸோ அவர் பிஸ்னஸ் தர வரைக்குமாதோ நீ என்னோடய ஒய்ஃபாக நடிக்கணும். பிஸ்னஸ் ப்ரொபோசல் வித் கான்ட்ராக்ட் மேரேஜா ஜிமின்? நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறி. இங்கே பாரு, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனே வச்சுக்கோ, அதனால் எனக்கு என்ன யூஸ்? நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். அப்படியா? நல்ல டீலாக தான் இருக்குது, பட் யாரும் நம்ப மாட்டாங்களே அதை. இல்லை, எனக்கு ஷுவராக தெரியும், நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு சொன்னால் அவங்க நம்புவாங்க. அது எப்படி? நிறையா டைம் கேட்டிருக்காங்க நம்ம சண்டை போடுறதெல்லாம் பார்த்துட்டு, லவ் பண்ணுறீங்களான்னு. நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேன்.
ஓ! இந்த ஆசை வேற அந்த பழைய பிள்ளைங்களுக்கு இருக்கா? உன்னெல்லாம் யார் லவ் பண்ணுவா? ஒயன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. சரி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தான் ஜிமினுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. உங்கள் கையை பிடிச்சிட்டு தேங்க்யூ ஒயன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் அவனை தள்ளி விட்டு இந்தா பாரு, இந்த ஹக் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. சரி சாரி, நாளைக்கு 4 மணிக்கு நீ இந்த இடத்துக்கு வந்துடு. நானும் கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வரேன். சைன் போட்டுட்டு தென் நம்ம டேரெக்டாக டேடிக்கிட்ட போய் ஆக்டிங் தான். உனக்கு ஓகே தானே? ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து வரீங்க. இப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன். எதுக்கு நம்ம இவனை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னோம்? ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணோம்? ஐயோ அப்படின்னு உங்கள் மைண்ட் ஒரு பக்கம் யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் பரவாயில்ல, அவன் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், இந்த ஒரு ஹெல்ப் தானே பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை. நெக்ஸ்ட் டே அவன் சொன்ன மாதிரி நீங்களும் முன்னாடியே போகிறீங்க. போனால் ஜிமின் கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் தரான், நீங்களும் சைன் பண்ணுறீங்க. இங்கே உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணுமே. ஜிமின் அம்மா வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க நடந்தது எல்லாமே. ஸோ அவங்கெல்லாம் எக்ஸைட்டடாக ஜிமின் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜிமினை உங்களோட ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த பொண்ணு யாருன்னா ஆவலாக ஜிமினோட அம்மா அப்பாவோட உங்கள் அம்மா அப்பா தான் வெயிட்டிங்கு. இப்போ நீங்களும் ஜிமினும் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. எப்படின்னா ஜிமின் வந்து உங்கள் கையை அழகாக ஹோல்ட் பண்ணிவிட்டு முன்னாடி நடந்து போகிறான். நீங்கள் குனிஞ்சிட்டு அவன் ஹோல்ட் பண்ணதை மட்டும் பார்த்துட்டு பின்னாடி நடந்து வரீங்க. க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. இப்போ அவங்க அப்பா, என்னடா லவரை கூட்டிகிட்டு வருவேன்னு பார்த்தா ஒயனை கூட்டிகிட்டு வந்திருக்க? ஒயன் தான் என் லவ்வர்ப்பா. என்ன? ஒயன் தான் என் லவ்வர். இதை நான் எப்படி நம்புறது? உங்களை எப்படி நம்ப வைக்கிறது? ப்ரூஃப் பண்ணு. ப்ரூஃப் தானே பண்ணும். ஒயன் நீங்கள் வா அப்படின்னு உங்களை இழுத்து நிற்க வச்சு அவன் பக்கத்தில் நிற்க வச்சு இப்போ போதுமா அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் ஷாக்கில் இருக்கீங்க. உன்னை யாரடா ப்ரூஃப் பண்ண சொன்னால்? எனக்கு ஒய்யன் சொல்லணும், ஒய்யன் தான் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நீங்கள் முன்னாடி வந்து அங்கிள் நானும் ஜிமினும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதும் அவர் ஷாக்லேயே நிற்கிறாரு. இப்போது ஜிமினோட அம்மா, நம்ப முடியலையேம்மா, அப்படியா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்த மாதிரி திரும்பி உங்களோட 2 ஹேண்ட்ஸையும் அவனோட சீக்ஸில் வச்சு உங்களுக்கு ஹைட் எட்டுற மாதிரி அவனை பெண்ட் பண்ண வச்சு அப்படின்னு அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு இப்போது அப்படின்னதும் அவங்க ஷாக்லேயே கொஞ்சம் நம்புகிறேன் அப்படின்னு உட்காந்துடுறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா, வித்தின் 2 டேஸில் உனக்கு மேரேஜ், அண்ட் மேரேஜ் முடிஞ்ச அடுத்த நாளே நீ என் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போது ஜிமினுக்கும் ஹாப்பியாக இருக்குது, உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. உங்களை கூட்டிகிட்டு போய் அவன் உங்கள் வீட்டில் விட்டுடுறான். நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்தினவங்க தான். அடுத்து நீங்கள் வெளியே வரல. இப்படியே தான் 2 டேஸும் போகுது. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடியெல்லாம் நடிக்கிறீங்க. நீங்கள் ஜிமின்கிட்ட அவ்வளோ சண்டை போடுறீங்க, என்னை கிஸ் பண்ணாத, என்ன ஹக் பண்ணாத அப்படின்னு. இப்போ பார்த்தா உங்களுக்கும் ஜிமினுக்குமான வெட்டிங் டே. நீங்கள் செம்ம அழகாக ரெடி ஆகிட்டு உங்கள் அப்பாவோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க பொறுமையாக. ஜிமின் திரும்பி பார்க்குறான். பார்த்ததும் ஸ்டன்னாகி நிற்கிறான். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு லூஸ் பனியனும் ஒரு ட்ராயரும் தான் போட்டு சுற்றுவீங்க. தலை கூட சிவ மாட்டீங்க, ஏதோ பெக்கர் மாதிரி தான் இருப்பீங்க. இப்போ பார்த்தா நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவன் பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் அப்பா வந்து ஜிமின் கையில் உங்கள் கையை வச்சதும் அவன் அப்படியே அழகாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபாதரை பார்க்குறான். பாக் ஜிமின் ஆகிய நீ ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். ஒயனாகிய நீ பாக் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். ரிங்கை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அழகாக ஜிமின் கையை பிடிச்சி ரிங் போட்டு விடுறீங்க. சேம் அதே மாதிரி தான் ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி ரிங் போட்டு விடுறான். இப்போ ஃபாதர் கிஸ்ஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னதும் ஜிமின் அழகாக உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி ஒரு கையை உங்களோட ஹெட்டை பிடிச்சிட்டு உங்கள் 4 அழகாக அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறான். மேரேஜ்க்கான எல்லா ப்ரொசீஜரும் முடியுது. நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. இப்போ ஜிமினோட அப்பா, ஜிமின் ரெடியாரு, நீங்கள் இப்போ சியோல் போகணும். அங்கே போயிட்டு நாளைக்கு என்னோடய பிஸ்னஸை நீ டேக் ஓவர் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஜிமினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லக்கேஜெல்லாம் பேக் பண்ண போயிடுறான். இங்கே உங்கள் அம்மா உங்களோட எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணுறாங்க, ஒன்று விடாமல். நீங்கள் அழுகுறீங்க. எல்லா பொண்ணும் கல்யாணம் ஆகிட்டு போனால் அவங்க அம்மாலாம் அழுவாங்க, நீ என்னம்மா அழுகவே மாட்டேன்னு அழுகிறீங்க. இங்கே உங்கள் அத்தை உங்களை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காங்க. ஒயன் இங்கே இருந்துருமா, நீ ஜிமினோடலாம் போகாத அப்படின்னு. இப்போ ஜிமின் உள்ளே வரான். ஒயன் லேட்டாச்சு, வா போகலாம். நீங்களும் பின்னாடியே போகிறீங்க.
நீங்கள் போய் காரில் ஏறி உட்காந்தாச்சு. ஜிமின் அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ உங்கள் அம்மா உங்களோட கார் விண்டோவை தட்டுறாங்க. நீங்கள் ஸ்லோவாக இறக்கி பார்த்தா உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் அழுதுட்ருக்காங்க. நீங்கள் உடனே கார் டோரை திறந்துட்டு போயிட்டு உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் ஹக் பண்ணி அழுகுறீங்க. அவங்களும் அழாதம்மா, இங்கே தானே இருக்குது சியோல், உனக்கு எப்போ தோணுதோ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வா, நாங்கள் உனக்காக இங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களையும் வழி அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ நீங்களும் ஜிமினும் காரில் போயிட்டுருக்கீங்க. அப்போது ஜிமின், அழுது முடிச்சிட்டியா? என்ன அழுது முடிச்சிட்டேனா? விண்டோவை சாத்து, நான் கொஞ்சம் ஏசி போடணும். இங்கே பாரு ஜிமின், என்னோடய ஃபீலிங்ஸ் என்ன உனக்கு பொம்மை மாதிரி தெரியுதா? உனக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்ததுக்கே பெருசு, விண்டோவை சாத்துலேருந்து உனக்கு ஒரு குறையா? இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே. கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் நீ என்னை எங்கள் அப்பா அம்மாவை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, உனக்கு தெரியுதா? ஐயோ தாயே, சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிக்கோ. அதுக்கப்புறம் அந்த டிரைவும் ரொம்ப சைலண்ட்டாக போகுது. ஒரு வழியாக நீங்களும் சியோலில் இருக்க உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் உங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு டைம் பார்த்தா 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஜிமின், ஹே வயன், நீ எதுவும் சமைக்க வேணாம், வா நான் உன்னை ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அது வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்களும் அவனும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது, ஹே என்ன உன்னால் என் கூட நடந்து வர முடியாதா? உன் முகர கட்டைக்கு உன் கூட யாருடா நடந்து வருவா? முன்னாடி போடா, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு நீங்கள் அவனை முன்னாடி விட்டு பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது 4-5 காலேஜ் பிள்ளைங்க வந்து, ஹே ஹேண்ட்ஸம், உன் பேர் என்ன, அழகாக இருக்க, உன்னோட வீசாட் கிடைக்குமா அப்படின்னு அவன் கிட்ட ஃப்ளட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே ஜிமின் பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை அந்த பிள்ளைங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க. இல்லை தர முடியாது அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். பட் இருந்தாலும் அவன்கிட்ட வலிஞ்சு பேசுகிறாங்க. இப்போ தான் உங்களை நோட் பண்ணுறாங்க. ஆமாம், யார் இவ, உன் தங்கச்சியா அப்படின்னு கேட்டதும் உங்களுக்கு செம்ம கோவம் வருது. இல்லை, அவனோட பொண்டாட்டி. என்ன அப்படின்னு அந்த பிள்ளைங்களாம் ஜிமினை பார்க்குது. ஜிமினும் ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னதும் அந்த பிள்ளைங்களுக்குலாம் மூஞ்சி வாடி போகுது. பட் அதை பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் ஜிமினோட கையை ஹோல்ட் பண்ணி அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கும் வந்தாச்சு. ஜிமின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டில் போய் உட்காந்து லேப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிமின் முன்னாடி போய் நின்று, ஜிமின், ஜிமின் என்னடி அப்படின்னு உங்களை பார்க்குறான். உங்கள் கை ஃபுல்லாக பொம்மை. என்னது இது? இதெல்லாம் வச்சு தான் நான் தூங்குவேன் எப்போதும். இங்கே பாரு, நீயும் நானும் பீஸ்ஃபுல்லாக தூங்குறதுக்கு மட்டும்தான் இங்கே ஸ்பேசஸ் இருக்குது. உனக்கு அப்படி ஏதாவது பொம்மை வேணும்னா ஏதாவது ஒரு சின்ன பொம்மையை மட்டும் எடுத்து ஹக் பண்ணி தூங்கிக்கோ. இங்கே நிறையா பொம்மைலாம் வைக்கணும்னா அந்த பொம்மை மட்டும்தான் இங்கே இருக்கணும், நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேப்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்துட்றான். நீங்களும் அவனே அப்படியே முறைச்சிட்டே ஒரே ஒரு பொம்மையை மட்டும் எடுத்து அழகாக வச்சு படுத்து தூங்கிடுறீங்க. பட் இங்கே ஜிமினுக்கு தான் தூக்கமே வரல. நாளைக்கு நடக்க போகிறத நினச்சி அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ, ஹே ஒயனா, எந்திரடி, எழுந்துரு. என்னடா ஜிமினா, எனக்கு தூக்கமே வரலடி. என் மாடு, கண்ணை மூடி படு, அதெல்லாம் வரும். இல்லை நீ எந்திரி அப்படின்னு உங்களை டார்ச்சர் பண்ணி எழுந்து உட்கார வச்சிட்றான். வா நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரன்னு இழுத்துட்டு போகிறான். இப்போ பார்த்தா நீங்களும் ஜிமினும் பைக்கில் ஒரு லாங் ட்ரைவ், அவன் வந்துட்டு இந்த ஹைவே ஃப்ரிட்ஜெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறான். அது செம்ம அழகாக இருக்குது. மூன் வேறு அப்படியே ஆஃபாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டார் இருக்குது. பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. கொஞ்ச நேரம் அங்கே நின்று 2 பேரும் நிறையா பேசுகிறீங்க. தென் ரொம்ப டைம் ஆச்சுன்னு நீங்கள் அப்படியே கிளம்பி வரும்போது வர வழியில் வண்டி நின்றுச்சு. இப்போ ஜிமின், என்னடா ஆச்சு? அது மாடு சொல்லித்தொலை, பெட்ரோல் தீர்ந்துருச்சுடி. எருமை மாடு, வண்டி வச்சுருக்க தெரிஞ்ச உனக்கு பெட்ரோல் போட தெரியாதா? இல்லை நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ போட்டேன். சரி விடு, நம்ம வீடு ஏதோ பக்கத்தானே இருக்குது, போயிடலாம். டேய், இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது நம்ம வீட்டுக்கு போக. ஏ போகிற வழியில் ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்கும் வயன், நம்ம போட்டு போயிடலாம். உங்களுக்கும் மனசு கேட்கல, நீங்களும் அவன் பக்கத்துலேயே இறங்கி நடந்து வரீங்க. அவனும் அப்படியே பைக்கை தள்ளிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தா ஒரு குல்ஃபிக்கார அண்ணா இருக்காங்க. ஜிமின்,
என்ன? எனக்கு குல்ஃபி வாங்கி கொடு. சளி பிடிச்சிக்கும் வயன். ஏன்டா இந்த ஷார்ட்ஸ் இந்த பனியனோட நீ என்னை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போன காற்றுக்குள்ளே, அப்போ எனக்கு சளி பிடிக்காது, இப்போ நான் ஒரு குல்ஃபி கேட்டதும் எனக்கு சளி பிடிச்சிருமா? அம்மா தாயே, போய் வாங்கிக்கோ, பறிச்ச கொடு, இந்தா அப்படின்னு அவனும் தரான். நீங்கள் போய் 2 குல்ஃபி வாங்கிட்டு வரீங்க. அவன் பைக்கை தள்ளிட்டு வரனால அவனால் சாப்பிட முடியல. ஸோ நீங்களும் சாப்பிட்டு அவனுக்கும் ஃபீட் பண்ணுறீங்க. ஒரு வழியாக பெட்ரோல் பங்க்கும் வந்துடுச்சு. ஸோ பெட்ரோல் போட்டு நீங்கள் வீட்டுக்கு போனது தான். உங்கள் 2 பேருக்கும் முரட்டு தூக்கம். 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு 7:30 கிட்ட உங்களுக்கு முழிப்பு வருது. நீங்கள் எந்திரிச்சு பார்த்தா ஜிமின் செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அதை பார்த்ததும் அவனோட பட்லேயே நீங்கள் ஒரே உத தான். அவன் அப்படியே போய் கீழே விழுந்துட்டு அப்பா என்ன அடி அப்படின்னு எந்திரிச்சு பார்க்குறான். நீங்கள் அப்படியே உட்காந்து அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஏய் எதுக்குடி உதச்ச? டேய் மணி 7:30 ஆகுது, நீ 8:30க்கு எங்கேயோ போகணுன்னு அப்படின்னு வந்து அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் 8:30க்கு அவன் ஆஃபீஸ் போய் ஆகணும் அப்படின்ட்டு. ஐயையோ அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுன்னு பாத்ரூம்குள்ளே ஓடி போகிறான் ஃப்ரெஷ்அப் ஆக. நீங்கள் பொறுமையாக எழுந்திரிச்சு வந்து சமைச்சிட்ருக்கீங்க. அவன் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகி முடிச்சுட்டு டவலை மட்டும் கட்டிட்டு வெளில வரான். அப்போது அப்படின்னு ஒரு சத்தம். அவன் குடுன்னு உங்களை பார்க்க ஓடி வரான். பார்த்தா உங்கள் கை ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. உடனே அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே டேப்பை ஓப்பன் பண்ணி ஃப்ளோ ஆகிற வாட்டரில் உங்கள் அந்த விரலை காட்டுறான். அப்படியே ரத்தம் போயிட்டே இருக்குது. அவன் அதை பார்க்குறான். ஒயன் என்னடி ரொம்ப ஆழமாக வெட்டியிருக்க, என்னாச்சு? இல்லை ஜிமின், கட் பண்ணும்போது தெரியாமல். அறிவில்லை, பார்த்து கட் பண்ண மாட்டியா? சரி இனிமேல் நீ கட் பண்ணாத வெஜிடபிள்ஸை, நாளையிலேருந்து நானே ஒன்று கட் பண்ணி தரேன் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு உங்களை திட்டிகிட்ருக்கான். நீங்கள் ஆனால் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவன் ஒரே ஒரு டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்கான். அவன் பாடி ஃபுல்லாகவுமே அந்த வாட்டர் ட்ராப்ஸு, அவனோட ஹேரில் இருந்தெல்லாம் ஒவ்வொரு வாட்டர் ட்ராப்ஸாக விழுகுது. நீங்கள் அதையும் அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவன் என்னடி சொல்கிறது கேட்குதா? ஜிமின் கை விடு அப்படின்னு நீங்கள் கை எடுத்துட்டீங்க. சரி நீ போய் துணியை மாற்றி தொலை அப்படின்னு அவனை துரத்தி விடுறீங்க. அவனும் கன்ஃபியூஷன்லேயே போய் துணியெல்லாம் மாற்றிட்டு வரான். ஒரு வழியாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஜிமின் ஆஃபீஸ்க்கும் கிளம்புறான். அப்போ நீங்கள், ஹே ஜிமின், என்ன 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு. 6 மணிக்கு வர முடியுமான்னு தெரில. இங்கே பாரு, நான் சொன்னதெல்லாம் நீ கேட்பேன்னு நீ சொல்லியிருக்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். அங்கே போயிட்டு அவங்க அப்பாவோட பிஸ்னஸ்லாம் டேக் ஓவர் பண்ணுறான். பட் ஜிமினுக்கு அவங்க அப்பா ஃபுல்லாலாம் பிஸ்னஸ் ரைட்ஸ் தரல. அப்படியே அவன் எல்லா ஒர்க்கையும் பார்க்குறான். இப்போ 6 மணி ஆகுது, அவன் வீட்டுக்கு வந்துட்டான். வயன், ஜிமின் வந்துட்டியா, வா 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 இங்கே உட்காரு அப்படின்னு நீங்கள் சோஃபாவை பேட் பண்ணுறீங்க. அப்படியே அவன் அங்கே வந்து உட்காந்துட்டு, எதுக்கு நான் வர சொன்னேன்? இல்லை நம்ம இன்னைக்கு மூவி பார்க்கலாம். சரி போடு. இதோ அப்படின்னு நீங்களும் போடுறீங்க. நீங்கள் 2 பேரும் உட்காந்து ஒரு காமெடியான ஒரு ட்ராமா பார்த்துட்ருக்கீங்க. அப்போது இடையிலே செம்ம ரைன். நீங்கள் உடனே ஜிமினோட லேப்பை அப்படியே ஜிமின் 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 அப்படின்னு அடிக்கிறீங்க. என்னடி அது? எந்திரிடா மாட்டு மாதிரி உட்காந்துருப்பான் அப்படின்னு நீங்கள் அவனை தரன்னு மாடிக்கு இழுத்துட்டு போகிறீங்க. இப்போது ஜிமின், உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? தெரியுமே. அப்போவா அப்படின்னு நீங்கள் அவனை மலையில் நல்லா நிற்க வச்சிடுறீங்க. நீங்கள் செம்மையாக டான்ஸ் ஆடுறீங்க. இப்போ அவனும் உங்கள் கூட சேர்ந்து நல்லா கப்புள் டான்ஸு, சோலாவா எல்லாமே ஆடுறான். அவனுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அவனுக்கு பிடிச்சிருக்கு. இப்படியே தான் ஒரு 3 months போயிடுது. இந்த 3 monthsல நீங்கள் ஜிமினை திட்டாத நாளே இருக்காது. பட் அவன் அதெல்லாம் சகிச்சுப்பான். பிகாஸ் நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அந்த ஒரு ரீசனுக்காக. இப்போ ஒன் ஃபைன் டே நீங்கள் ஜிமின் முன்னாடி போய் நின்று, ஜிமின் என்னடி, எனக்கு எங்கள் வீட்டுக்கு போகணும். என்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. இந்த 1 மாதம் எனக்கு கொஞ்சம் டைட் ஸ்கெடியூல் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் மந்த் போகலாம். என்ன நான் எங்கள் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு அந்த ஸ்கெடியூல் தான் முக்கியமா அப்படின்னு வந்து அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஆமாம் எனக்கு அதுதான் முக்கியம், என்ன இப்போது அப்படின்னு அவன் கத்துறான். நீங்கள் அப்படியே அமைதியாக போய் சோஃபாவில் உட்காந்துடுறீங்க. ஒரு வழியாக ஜிமின் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான். இப்போ நீங்கள் ஜிமினுக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போட்டிருக்கீங்க, நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு. நீங்கள் வீட்டுக்கு போயாச்சு. இங்கே ஜிமின் அந்த மெசேஜே லேட்டாக தான் பார்க்குறான். பார்த்ததும் அவனுக்கு ஒரே ஷாக். உடனே உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறான், ஆன்ட்டி ஒயன் வந்துட்டாளா? வந்துட்டாப்பா, ஏன் அவன்கிட்ட சொல்லலையா? இல்லை அவன் என்கிட்ட சொன்னான், நான் தான் மறந்துட்டேன். நீயும் வந்திருக்கலாம்ல ஜிமின். நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன் ஆன்ட்டி. சரிப்பா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கால் வைக்கிறாங்க. அப்பாடா சனியை ஒழிஞ்சது. ஒரு 2 நாளைக்கு
நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஒர்க் பார்க்குறான். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அவன் ஒரு 6 o'clockலாம் வீட்டுக்கு வந்திருப்பான். வந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு போய் பெட்டில் படுக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தென் அவனுக்கு அங்கே இருப்பே கொள்ளலை. ஃபுல்லாக உங்கள் தாட் தான். எங்கே திரும்பி பார்த்தாலும் நீங்கள் தான் நிற்கிறீங்க. ஜிமின் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் மூடுறான். கண்ணை மூடின கொஞ்ச நேரத்துலேயே இப்போ அவனுக்கு உங்கள் வாய்ஸ் கேட்குது. ஜிமினா, என் மாடு, என் ஃபீலிங்ஸ் என்ன உனக்கு விளையாட்டு பொம்மை மாதிரி தெரியுதா? ஜிமினா வந்துட்டிங்களா? ஜிமின், எனக்கு இந்த ஆணியை கொஞ்சம் அடிச்சு கொடு. ஜிமின் இப்போ அவன் காது ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இவ இருந்தாலும் தொல்லையாக இருக்குது, இல்லாட்டாலும் தொல்லையாக இருக்குது அப்படின்னு எழுந்து அவன் செவுத்தெல்லாம் பார்க்குறான். அதில் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சண்டை போட்டது, உங்கள் ஹாப்பி மூமெண்ட்ஸ், உங்கள் வெட்டிங் டேவோட ஃபோட்டோஸ் அப்படின்னு எல்லாமே ஃப்ரேம் போட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே வெளில வரான். இப்போ கிச்சனில் பார்த்தா நீங்கள் நின்று குக் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. அவனுக்கு புரியுது அவன் உங்களை மிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ கார்கி எடுத்துகிட்டு சியோல்லேருந்து பூஷன் வரைக்கும் போகிறான். ஒரு 4 மணி நேரம் ட்ராவல். பட் அவன் அலுப்பெல்லாம் பார்க்காம உங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். இப்போது ஸ்ட்ரைட்டாக அவன் வீட்டுக்கு கூட போகல, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வரான். உங்கள் அம்மா ஜிமினை பார்த்துட்டாங்க. ஸோ ஜிமின், அத்தை என்னப்பா சண்டே தான் வரேன்னு இன்றைக்கே வந்துட்ட? அது ஒய்யனை பார்க்கலான்னு. அப்படியா, அவள் மேலே தான் இருக்கா போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினும் அப்படியே வேக வேகமாக ஸ்டெப்ஸ்லாம் ஏறி வரான். இப்போ நீங்கள் படுத்துகிட்டே ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. ஒய்யன், நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின், நீங்கள் எழுந்து நின்னதும் அவன் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். எதுக்குடி தனியாக விட்டு வந்த? நான் தான் கூப்பிட்டேன்ல மாடு, அப்போவே வந்திருக்கலாம்ல. சரி நான் ஹக் பண்ணாத, எடு கையெடு அப்படின்றீங்க. நான் பேசாமல் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சிடவாடி, நீ என் கூட என் ஒய்ஃபாகவே இரு. என் மாடு, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா என்னவே பாலுங்கணத்தில் தள்ள பார்க்குறியா நீ? ஜிமின் அப்படியே உங்கள் கண்ணை ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி அமுக்குறான். அப்போது உங்களோட லிப்ஸ் வந்துட்டு அப்படியே முன்னாடி வருது. ஸோ அதில் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்கில் இருக்கீங்க. நீங்கள் ஷாக்கில் இருக்க அந்த நேரத்தில் உங்கள் நெக்லெல்லாம் ஹிக்கீஸ் கொடுக்குறான். ஒரு 10 நிமிஷத்துக்கு அவன் வாட்டுக்கு கிஸ் பண்ணுறான். நீங்கள் இன்னும் ஷாக்லேயே தான் இருக்கீங்க. அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு, ஜிமின் மோரி பொண்ணாதடா தள்ளுறா அப்படின்னு நீங்கள் அவனை தள்ளி விடுறீங்க. ஜிமின், இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். சும்மா என் மேலே தேவையில்லாத ஃபீலிங்ஸ் வளர்த்துக்காத. அண்ட் நான் இப்போதைக்கு உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன். உங்கள் அப்பா உனக்கு கம்பெனி ஃபுல்லாக கொடுத்ததும் கண்டிப்பாக நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜிமினுக்கு இங்கே மனசே உடஞ்சிருச்சு. ஜிமின் அந்த ரூம்லேயே உட்காந்து ரொம்ப நேரம் அழுகிறான். அப்புறமா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளில வரான். உங்கள் அம்மா ஜிமினை பார்க்குறாங்க. அவன் கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி இருக்கு. அவங்களுக்கு புரியுது உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஏதாவது சண்டைன்னு. பட் அவங்க எதுவுமே கேட்டுக்கல. ஏன்னா இந்த மாதிரி சின்னஞ்சிறுசுங்க சண்டைக்குள்ளெல்லாம் போய் நம்ம என்ன ஏதுன்னு கேட்டால் சங்கட்டமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே கேட்கல. ஜிமின் பொறுமையாக போகிறான் அவன் வீட்டுக்கு, சாப்பிட்றான், அவன் ரூம் போய் படுத்துட்டான். இப்போ நீங்கள் எல்லாருக்கூடயும் நல்லா ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டு ஜிமினோட ரூமுக்கு தான் வரீங்க. ஏன்னா ஜிமினோட அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. இப்போ நீங்கள் ரூம்குள்ளே வந்ததும், ஜிமின், ஒயன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ஜிமின். அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட அது தப்பாக நடந்திருந்தா சாரி. தென் நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன். உனக்கு எப்போ இங்கேருந்து வரணும்னு தோணுதோ அப்போவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் படுத்துறான். நீங்களும் போய் படுத்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஜிமின் போயிடுறான். அவங்க அம்மாலாம் கால் பண்ணி கேட்குறாங்க. பட் அவன் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருந்துச்சு, அதனால தான் வந்துட்டேன்னு போயெலாம் சொல்கிறான். இப்படியே தான் 1 வீக்கும் போகுது. ஒன் ஃபைன் டே உங்கள் அத்தை வந்து கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கும்போது உங்கள் அத்தைக்கு கால் வருது. அந்த ஃபோன் வந்துட்டு அந்த சோஃபாவில் தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தா அதில் ஜிமின்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் குடுன்னு ஓடி போய் உங்கள் அத்தைக்கிட்ட நீட்டுறீங்க. உங்கள் அத்தைக்கும் புரியுது நீங்களும் அதை கேட்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு. ஸோ அம்மா நான் குக் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ ஸ்பீக்கரில் போடுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் அதை அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறீங்க. ஹலோ அம்மா, ஜிமின் எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கம்மா, நீங்கள்? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. எப்போப்பா வீட்டுக்கு வருவ? இல்லைம்மா, எனக்கு இன்னும் நிறையா ஒர்க் இருக்குது. இப்படியே ஒர்க்குன்னு தெரியாதுடா. அப்போ கரெக்டாக ஜிமின் ஒரு பொண்ணு கூப்பிட்றா. ஜிமின் சார். என்ன சொல்லுங்கள் சார்? ஜென்ரல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சு, நீங்கள் வந்தால் சரி, எல்லோரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. சரி நான் வரேன். அம்மா
எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு அவன் வச்சிடுறான். இங்கே உங்களை பார்க்கணுமே, உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே யார் அவ, எதுக்கு அவன் கூட பேசினான் அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ் தான். இப்போ நீங்கள் அத்தை, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னம்மா சொல்கிற? நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் துணியெல்லாம் மாற்றிட்டு வரீங்க. அதுக்குள்ளே உங்கள் அத்தை, உங்கள் மாமா, உங்கள் அம்மா அப்பான்னு எல்லாருமே துணி மாற்றிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் மாமா வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. ஒரு 4 ஹார்ஸில் வர வேண்டியதையே நீங்கள் 3 ஹார்ஸ்லேயே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஜிமினோட ஆஃபீஸில் தான் இருக்கீங்க. மிச்சவங்கெல்லாம் கீழே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்காக. ஜிமின் அங்கே கேபினில் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் போய் கேபினை திறக்கிறீங்க, ஜிமின் எந்திரிச்சு நிற்கிறான். அப்போ உடனே நீங்கள் போய் அவனோட ஹேர் ஸ்டைலெல்லாம் கழிச்சு விடுறீங்க. என்னடி பண்ணுற? நீங்கள் இன் பண்ண ஷர்ட்லாம் எடுத்து விடுறீங்க. ஒய்யன் என்னாச்சு? நீங்கள் அவனுக்கு மாஸ்க் போட்டு விட்டுட்டு பொறுக்கி நாயை இப்போ ஏன்டா அழகாக இருக்க, வா வா அப்படின்னு அவனை தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறீங்க. கீழே பார்த்தா அவங்க அப்பா அம்மா, உங்கள் அப்பா அம்மாலாம் இருக்காங்க. அப்படியே நீங்களாம் ஹோட்டலுக்கு போகிறீங்க. அப்போ அவங்க அப்பா, ஜிமின், என்னோடய பிஸ்னஸை ஃபுல்லாக உன் பேரில் எழுதிட்டேன். ஆனால் அப்பா, இன்னும் 1 இயர்லாம் கம்ப்ளீட்டே ஆகலையே. இல்லைப்பா, நான் உன்னையும் ஒய்யனையும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு இங்கே அப்படியே ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் முடிஞ்சுன்னா நீங்கள் அவனை விட்டு போயிடுவீங்கன்னு அவன் நினச்சிட்ருக்கான். இன்னமும் அவங்கள பார்க்குறான். பட் நீங்கள் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் நல்லா சாப்பிட்ருக்கீங்க. அப்படியே டைமும் பாஸ் ஆகுது. ஜிம்மினோட அப்பா அம்மாவும் உங்கள் அப்பா அம்மாவும் அப்படியே பூஷனுக்கே போகிறாங்க. நீங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துருப்பீங்க இங்கே ஸ்டே பண்ண சொல்லி. பட் அவங்க அதை கேட்கல. இப்போது நீங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த அடுத்த நிமிஷமே ஜிம்மினோட ஜஸ்ட்டில் தான் அடி விழுகுது. மாடு அப்போவே என்ன ஒரு அரைஞ்சு ஐ லவ் யூ டி அப்படின்னு நீ சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நான் பின்னாடியே வந்திருப்பேன். எங்கே அந்த கான்ட்ராக்ட் பேப்பரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடு ஃபுல்லாக தேடுறீங்க. கடைசியில் அது உங்களுக்கு கிடச்சிடுது. ஸோ நீங்கள் அதை கிழிச்சு அப்படி வீசுறீங்க. இப்போ ஜிம்மின் உங்களை வந்து ஹக் பண்ணதும், தள்ளி போட மாடு, நீ எதுக்கு டெய்லியும் அழகாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட முடியெல்லாம் களைச்சி விடுறீங்க. மறுபடியும் ஷர்ட்லாம் கசக்குறீங்க. பட் அப்பயும் அவன் அழகாக இருக்கான். நீ எதுக்கு இப்படி அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அந்த பேவை மாற்றிடு அப்படின்றீங்க. அவனுக்கு சிரிப்பு வருது. சிரிக்காத்துடா மாடு, நீங்கள் அப்படியே ஆஃபு. ஏன்னா அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ பொறுமையாக அவன் உங்களோட நெக்கு, உங்கள் ஷோல்டர்னு கிஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒரு போனிடெயில் போட்டிருப்பீங்க, அதில் இருக்க லப்பர் பேண்ட் அப்படியே எடுத்துகிட்டு உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு உங்களோட முடியும் உங்களோட ஷோல்டரையும் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே அவன் ஹிக்கி மார்க்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறான். பொறுமையாக அவங்க டாப்பை ரிமூவ் பண்ணுறான். இப்போ நீங்கள் பிரேசல்ஸ் வித் ஜீன்ஸோடு இருக்கீங்க. அப்படியே அவன் உங்கள் அப்பர் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்களுமே பொறுமையாக அவனோட ஷர்ட்டை கழட்டிட்டு அவனோட நெக், அவனோட செஸ்ட்னு அங்கங்கே ஹிக்கி மார்க்ஸாக கொடுக்குறீங்க. அப்புறம் உங்களோட கையை எடுத்துகிட்டு போய் அவன் நெக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவன் காதுகிட்ட ஒரு ஹிக்கி மார்க் கொடுத்து, இதை யார் பார்த்தாலும் நீ எந்துன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிக்கி மார்க்லேயே அப்படின்னு ஒரு முத்தம் வைக்கிறீங்க. அவனுக்கு ஒரே ப்ளஷியாக இருக்குது. அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். இதோ பாரு, இந்த ஹிக்கியை நீ யார்கிட்ட இருந்தும் மறைக்கக்கூடாது, குறிப்பாக உன் பிஏ. அவனும் சிரிச்சிட்டே மறைக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஒரு வழியாக உங்களுக்கும் அவனுக்கும் மேக் அவுட் நடக்குது. ஒரு 5 or 6 ரவுண்ட் போயிருக்கும். உங்களால் முடியலை. ஸோ ஜிமினா போதும் அப்படின்னதும் அவங்க பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். அப்போ நீங்கள், ஜிமினா சொல்லுமா, நீங்கள் அப்படியே அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துட்டு உங்கள் 2 கையும் அவனோட சீக்ஸில் எடுத்து வச்சு, ஜிமின், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு நீங்கள் அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். நம்ம அகெயின் மேரேஜ் பண்ணிக்கலாமா? இப்போவா? சரி இரு அப்படின்னு உங்கள் கையில் இருக்க ரிங்கை வாங்கிட்டு, ஒயன், நான் உன் கூட எப்போவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன்னோட சக்ஸஸ், உன்னோட ஹாப்பி, உன்னோட சேட், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் இனிமேல் நான் வாழ்கிற வாழ்க்கையே உனக்காக தான் இருக்கும். உன் கூட தான் என் லைஃப்பை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தோ காலையில் எழுந்தால் நான் உன்னை இப்படி டைட்டாக ஹக் பண்ணியிருக்கணும். தென் எனக்காக நீ ஃபுட்லாம் சமைச்சு கொடுக்கணும். நானும் உன்னை அப்பப்போ டீஸ் பண்ணணும். நம்ம குழந்தைங்களே இருந்தாலும் இன்னும் லவ் பண்ணணும். எனக்கு இதெல்லாமே உன் கூட தான் பண்ணணும். ஒயன்,
வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்டதும் உங்கள் ஐஸ்லேருந்து ட்ரியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. நீங்களும் ம் அப்படின்றீங்க. இப்போ அவன் அந்த ரிங்கை போட்டு விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறான். ஓகேடா மிஸ், இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் லவ் யூ ஆல். பாய் பாய்.